ஓம் ஞானமூர்த்தீஸ்வரர் சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் உச்சமான நிலையில் இருந்தால் நீங்கள் தெய்வ வழிபாடுகளை எப்படி எடுக்க வேண்டும், சுகபோகமான ஒரு வாழ்க்கையும் அருமையான மனைவி அருமையான தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தையும் நீங்கள் அடைகிறதுக்கு நீங்கள் எந்த வழிபாடை எடுக்கும்போது உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ தெளிவாக சொல்கிறேன். சுக்கிர பகவான் ஒரு ஜாதகத்தில் உச்சமாகிற சிறப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் சுபக்கிரகம், உச்சமாகிற சிறப்பு. ஆனால் உங்கள் ராசி லக்கணப்படி அவர் 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, பாதகாதிபதி, மாரகாதிபதி என்று சொல்லக்கூடிய ஸ்தானங்களுக்கு அதிபதியாகி அவர் உச்சமாகக்கூடாது. ஏன்னா 6ஆம் இடம் 8ஆம் இடம் சம்பந்தப்பட்டு அவர் உச்சமாயிட்டார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் சுகபோகமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் கடனோடு அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். மனைவி சார்ந்த விஷயங்கள், தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உள்பட எல்லாமே போராட்டமாகவே உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர நம்ம நினைக்கிற மாதிரி எல்லாமே சிறப்பாக இருக்காது. அப்போ சுக்கிரன் அப்படின்னாலே சொகுசுக்கு அதிபதி, சுகபோகத்துக்கு அதிபதி. அப்போ நீங்கள் இந்த ஜென்மத்தில் நீங்கள் ஜனனம் எடுத்து நீங்கள் பிறக்கிறீங்களோ அந்த காலகட்டத்திலேருந்தே பாருங்கள், சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் உச்சமாக இருக்கிறாரு, யோகாதிபதியாக இருந்து உச்சமாக இருந்தாருன்னா நீங்கள் பிறந்தக்கப்புறம் குடும்பத்தில் அசுர வளர்ச்சியாக இருக்கும். வண்டி வாகனம், வீடு வாசல், சொத்து சுகங்கள், அப்படி சுகபோகமான ஒரு வாழ்க்கையை நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் உங்கள் குடும்பத்தில் எல்லோரும் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. அதே சுக்கிரன் உங்களுக்கு 6, 8 பாதகம், ஆரகம் சம்பந்தப்பட்ட ஸ்தானாதிபதியாகி அவர் உச்சமானாலோ, இந்த ஸ்தானாதிபதி சம்பந்தப்பட்ட கிரகங்களோட பார்வை சேர்க்கையோடு சேர்ந்து உச்சமானாலோ கண்டிப்பாக நீங்கள் பிறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொத்து சுகங்கள், சுகபோகமான வாழ்க்கை எல்லாமே உங்கள் குடும்பத்தில் அனுபவிச்சுட்டு இருந்தாங்கன்னா அது அனைத்துமே பிரச்சனையாக மாறும். அப்போ இது போன்ற அமைப்பில் இருக்குது அப்படின்னா நீங்கள் எப்படி வழிபாடு எடுக்கலாம்? சுக்கிரன் அப்படின்னாலே முதல்ல மகாலட்சுமி அம்சம்தான் சுக்கிரன். அப்போது மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம வழிபாடு முறைகளை எப்படி எடுத்தால் அந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வருவாள்? சுக்கிரன் உச்சமாகிற ராசியை கனெக்ட் பண்ணி பாருங்கள். மீன ராசி என்று சொல்லக்கூடிய ராசி, அந்த மீன ராசி இந்த பிரபஞ்ச அமைப்புப்படி காலதேவ கணக்குப்படி 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய மோட்ச ஸ்தானத்தை சுட்டி காட்டுறதுக்கு உண்டான ராசி. அந்த ராசியில் போய் சுக்கிர பகவான் உச்சம் ஆகிறதுனால உங்கள் குடும்பத்தில், நல்லா புரிஞ்சுக்கிங்க, உங்கள் குடும்பத்தில் திருமண ஏஜிக்கு முன்னால் வீட்டில் இருந்து இறந்து போன கன்னி தெய்வ வழிபாடு உங்கள் குடும்பத்தில் இருக்கும். எங்கேயாவது போய் நீங்கள் ஒரு சாமிகிட்ட குறி கேட்டாலோ, ஏதாவது ஒரு உடுக்கு அடிச்சுட்டு வர்றாங்களே ராப்பாட்டாளி, இந்த மாதிரி அவங்கக்கிட்ட போய் அவங்களே வந்தாலும் சொல்லுவாங்க, உங்கள் வீட்டு வாசலில் ஒரு பெண் தெய்வம், கன்னி தெய்வம் ஒன்று இருக்குதப்பா, அதை வழிபாடு செய்யி, அதை கும்பிட்டா வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல. இதெல்லாம் எப்படின்னா இந்த அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வீட்டில் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த வழிபாடு முறைகளை நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் இறை அருள் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அம்மாள் தெய்வங்கள், காளியம்மன், மாரியம்மன், இப்படி எண்ணற்ற தெய்வங்கள் வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் வீட்டிற்கு மகாலட்சுமியாக அந்த தெய்வங்கள் வரும். அது எப்படி சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன்னா அது உச்சமாக இருக்கக்கூடிய ராசி மீன ராசி, அது மோட்சத்தை குறிக்கக்கூடிய ராசி. அந்த ராசியில் சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய கிரகம் உச்சமாகும் போது உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக சத்தியமாக உங்கள் குடும்பத்தில் கன்னி பெண்கள் இறந்த அமைப்பில் உள்ள தெய்வ வழிபாடுகள் இருக்கும். அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாத்தாவோடைய உங்களுடைய அப்பா மற்றும் அம்மாவுக்கு முன்னால், அப்பாவளையும் எடுத்துக்கோங்க, அம்மாவளையும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? சுக்கிரன் 6ஆம் அதிபதியாகி உச்சமாக இருந்தால் உங்கள் குடும்பத்தில் சித்தி குழந்தையாக இருக்கும்போது இறந்த அமைப்பும் குடும்பத்தில் இருக்கும். சித்தியை நீங்கள் வழிபாடு செய்தால் மகாலட்சுமி வீட்டுக்கு வருவாள். அதே சமயத்தில் சுக்கிர பகவான் 10ஆம் அதிபதியாகி உச்சமாக இருந்தால் அப்பா வழியில் உள்ள அக்கா தங்கச்சி குடும்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு உறவில் ஒரு பெண் குழந்தையாக இருந்து ஒரு கன்னி தெய்வமாக ஒரு குழந்தை இறந்திருக்கும். அவங்கள நீங்கள் வழிபாடு செய்தால் இந்த மகாலட்சுமி உங்கள் வீட்டுக்கு வருவாள். ஏன்னா சுக்கிரன் அப்படின்னாலே இறந்தவங்களை உயிர்ப்பிக்க மந்திரம் தெரிஞ்ச ஒரே கிரகம் சுக்கிர பகவான் ஒருவரே. ராமாயணத்தில் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் சஞ்சீவினி மூலிகை கொண்டு வரார்ல, அந்த சஞ்சீவினி மூலிகைக்கு சொந்தக்காரனே சுக்கிர பகவான் தான், சரிங்களா? அப்படி இருக்கும்போது நீங்கள் இறந்தவங்களை வழிபாடு செய்து அவர்களுக்கு நீங்கள் மறைமுகமாக இறை அருள் கிடைக்கிற மாதிரி ஒரு உயிர் நீங்கள் கொடுக்கும் பொழுது, இறந்தவங்களை நீங்கள் கடவுளாக நினச்சி வழிபாடு செய்யும்போது, கன்னி தெய்வங்களை வீட்டில் வச்சு நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆடை, துணிமணி, தண்ணி, பலகாரங்கள் இதெல்லாம் வச்சு வருஷத்தில் ஒரு தடவை வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கும்போது உங்கள் வீட்டில் மகாலட்சுமி அம்சம் பொருந்திய அந்த பெண் தெய்வங்கள் உங்கள் வீட்டிலே குடியிருக்கும். இதை நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு அதற்கப்புறம் போய் நீங்கள்
இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மாரியம்மன், காளியம்மன், சரிங்களா, அம்பாள் தெய்வங்கள், இந்த மாதிரி தெய்வங்களை வழிபாடு செய்யும் பொழுது இறந்தவங்க துணையோடு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய இந்த மாரியம்மன், இந்த அம்பாள் தெய்வங்கள் உங்களுக்கு எண்ணற்ற வரங்களை தோஷமில்லாமல் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் வந்து சுக்கிர பகவான் வந்து உச்சம் ஆகிறார் அப்படின்னாலே அது அவர் உச்சமாகிற ராசி குரு பகவானோட ராசி. குருனாலே உங்கள் வம்சம்னு அர்த்தம். உங்களுடைய வம்சம், உங்கள் வம்சத்தில் இந்த அமைப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் சத்தியமான உண்மை. உங்கள் ஜாதக சுக்கிர பகவான் இருக்கிறாரா, நீங்கள் கொஞ்சம் ஜாதகத்தை நீங்கள் உங்கள் குடும்பத்தை செக் பண்ணி பாருங்கள். நம்ம ஜாதக சுக்கிர பகவான் இருக்கிறாரு, அப்போ நம்ம குடும்பத்தில் அந்த வழிபாடு இருக்கான்னு பாருங்கள். சத்தியமாக இருக்கும். அந்த வழிபாடை எடுக்கிறவங்க வாழ்க்கையில் ஜெயிச்சிட்டு இருப்பாங்க. வழிபாடை எடுக்காமல் இருக்கிறவங்க திருமணம் என்று சொல்லக்கூடிய பந்தத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் மனைவியால் பிரச்சனை, தாம்பத்தியம் இல்லாத சூழல், தாம்பத்தியம் இருக்கும்போது பிரச்சனை, இந்த மாதிரி சூழலை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து சுகபோகமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது வண்டி, வாகனம், சொத்து, சுகங்கள், இடம் நிலம் சார்ந்த விஷயங்கள், கட்டடங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே உங்களுக்கு இருந்தாலும் பிரச்சனையோடு இருக்கும். வீட்டு கடன் இருக்கும், கார் கடன் இருக்கும், அடைக்க முடியாத போராடிட்டு இருப்பீங்க. இந்த வழிபாடு முறையை நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி விஷயத்தில் நீங்கள் கை வச்சிங்க அப்படின்னா எவ்வளவு கடன் இருந்தாலும், எவ்வளவு சொத்து சுகம் இருந்தாலும் உங்களுக்கு அது பெருகி பெருகி வருமே தவிர அது உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு நெருக்கடிகளும் பிரச்சனையும் கொடுக்காது. அப்போ தான் சுக்கிர பகவான் உங்களுக்கு வேகமாக வேலை செய்வார். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சுக்கிர பகவான் உச்சமாக இருக்கிறார், எனக்கு மாளவிகா யோகம் இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்பட யோசிச்சுட்டு இருப்போம். மாளவிகா யோகம், சுக்கிர பகவான் உச்சமாக இருந்தால் மாளவிகா யோகம் இருக்கிறது உங்களுக்கு உண்மை. அந்த மாளவிகா யோகம் அப்படிங்கிறதே உங்களுக்கு இறந்தவங்களை வழிபாடு செய்து இறந்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்ணீர், அதே சமயத்தில் வந்து ஆடை, துணிமணி, பலகாரங்கள், சாப்பாடு, அன்னம், இதெல்லாம் நீங்கள் கொடுத்து அவங்கள வழிபாடு செஞ்சு அவங்களுக்கு உயிர் கொடுத்து அவங்க பசி தாகத்தை தீர்த்து அவங்கள வழிபாடு செய்யும் பொழுது அவங்க உங்கள் வீட்டில் இருந்து உங்களுக்கு ஆசி வழங்கிக்கிட்டே இருப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இறந்து போன முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இதுவும் அதில் தான் சேரும். நல்லா செக் பண்ணி பாருங்கள். மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஒன்று ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் சுக்கிர பகவான் இருக்கிறார் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் இளம் வயதில் தவறி போன பெண் குழந்தைகள், ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத தன்மையில் இருக்கக்கூடிய அமைப்பு. அதாவது ஒரு குழந்தை வந்து வயசுக்கு வர்றதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத தன்மையை குறிக்கும். புதனின் அம்சம் என்று சொல்லக்கூடிய அம்சத்தை குறிக்கும். அதே சமயத்தில் வயிற்றில் கருவில் இருந்து உருவாகி அழிஞ்சு போன, பிறந்த உடனே இருந்து இறந்து போன, திருமண ஏஜுக்கு முன்னால் இறந்து போன இந்த மாதிரி குழந்தைகளை சுட்டி காட்டும். அந்த மாதிரி குழந்தைகள் உங்கள் குடும்பத்தில் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்து வந்து அந்த ராசியில் வந்து பார்த்திங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரம் இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அது சனி பகவான் நட்சத்திரம். ஆல்ரெடி சனி பகவான் காலதேவ கணக்குப்படி 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்துக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தானாதிபதி நட்சத்திர சாதத்தில் இருக்கிறதுனால உங்கள் வீட்டில் அத்தை வழிபாடு முறை, அதாவது தாத்தா பாட்டிக்கு முன்னால் வந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தையாக இருக்கும் இறந்துருப்பாங்க, உங்களுக்கு அத்தைங்கிற உறவாக வரும். இந்த மாதிரி அமைப்பு வழிபாடு முறை உங்கள் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே இருக்கும். அதையும் நீங்கள் வழிபாடு செய்யணும். அடுத்து இன்னொரு விஷயம் கணக்கு பண்ணி பாருங்கள். அங்கே புரட்டாதி நட்சத்திரத்தில் உள்ள 4ஆம் பாதம் அங்கே தான் இருக்குது. புரட்டாதி நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்படின்னா குருநாளே குழந்தை. உங்கள் குடும்பத்தில், உங்கள் வம்சத்தில் கருவில் இருந்து உருவாகி அழிந்து போன குழந்தைகள், பிறந்த உடனே இறந்து போன குழந்தைகள், அல்லது தவண்டிட்டு இருக்கும்போது ஓடி ஆடி விளையாடுகிற காலகட்டங்களில் இறந்து போன குழந்தைகள், அல்லது திருமண ஏஜுக்கு முன்னால், இந்த மாதிரி அமைப்பு எல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கும். இதை நீங்கள் வழிபாடு செஞ்சால் தான் உங்களுக்கு சுக்கிரனால் கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் முழுமையாக அடைய முடியும். ஏன்னா சுக்கிர பகவான் உங்கள் ஜாதத்தில் உச்சமாக இருக்கிறார். அப்போ இறந்தவங்களை வழிபாடு செஞ்சால் தான் அந்த கிரகம் யோக பலன்களை கொடுக்குமே தவிர, அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் திருமண வாழ்க்கைன்னு வரும்போது அங்கே ஒரு சரியான கரும்புள்ளி வச்சிரும் வாழ்க்கையில். ஏண்டா நம்ம வாழ்க்கை இப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேள்விக்குறியாக ஏங்குற மாதிரி பண்ணி விட்டுட்டு இருக்கோம். ரெண்டாவது, உங்களுக்கு பிறக்கக்கூடிய பெண் குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் வந்து தோஷம் இல்லாமல் இருக்கும். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சுகபோகமான வாழ்க்கை அப்படிங்கிறது தோஷம் இல்லாமல் இருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவான் உச்சம் ஆயிட்டார் அப்படின்னாலே உங்களுக்கு மன வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து என்ன தான் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் நெருடல்கள் இருக்கும். சரிங்களா? ஆனால் 6, 8 பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்ட அவர் உச்சமாயிட்டார் என்ன ஆகும்? மன வாழ்க்கையும் கேள்விக்குறி. திருமண குடும்பத்துக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத துர்மரணங்கள்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த அமைப்பு. நல்லா செக் பண்ணி பாருங்கள், புரியும்.
ஏன்னா இறந்தவங்களை வழிபாடு செய்யணும்னு சொல்லி கிரகங்கள் சுட்டி காட்டுது, நம்ம வழிபாடு செய்யாமல் விட்டுறோம். அவங்க அந்த குழந்தை தெய்வங்கள் வந்து நம்ம வீட்டு வாசலில் வந்து நின்று நம்ம மருமகன், நம்ம பிள்ளை, நம்ம பேரன் நம்மளை கும்பிட மாட்டேங்கிறாங்களே, நம்மளை வணங்க மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு சொல்லி அவங்க வாசலில் வந்து நின்று ஏங்கி ஏங்கி கண்ணீர் விடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒருவேளை அந்த தெய்வங்கள் உங்கள் வாசலில் வந்து இருந்து அது கண்ணீர் விட்டுட்டு இருந்து அப்படின்னாச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வந்து கஷ்டம், நஷ்டம், துன்பம், துக்கம், துயரம் எல்லாம் அரங்கேறிக்கிட்டே இருக்கும். சுக்கிரன் உச்சமாக இருந்தால் மட்டும் போதாது, வழிபாடு முறையை நீங்கள் இப்படி எடுக்கணும். இப்படி எடுக்கிற குடும்பம் வம்சம் விருத்தியாகிட்டே இருக்கும். திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். திருமணம் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வண்டி வாகனம் சொத்து சுகங்கள் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு நல்ல குழந்தை செல்வங்கள், மலர் செல்வங்கள், ஆண் பெண் குழந்தைகள் எல்லாமே சிறப்பாக கிடைக்கும். அந்த குழந்தை ஜாதத்தில் சுக்கிர பகவான் உச்சமாக போய் இருக்க மாட்டார், யோகமான நிலையில் இருப்பார். உச்சமான நிலையில் இருந்தால் கூட அங்கே 6, 8 பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இல்லாமல் யோகமான ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்து உச்சமாக இருப்பார். சரி, யோகமானா எப்படி? கன்னி ராசி லக்கணத்துக்கு பிறந்த அன்பர்களுக்கு வந்து சுக்கிர பகவான் முழு யோகாதிபதி, 2க்கும் 9 கூடிய கிரகம். அவர் போய் 7ல் உச்சமாகுவார். அப்போ இந்த மாதிரி ஒரு அமைப்பு வரும்போது என்ன ஆகும்? கண்டிப்பாக மன வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ணும். ஆனால் இந்த மாதிரி தெய்வ வழிபாடுகளை நீங்கள் எடுக்கும்போது மன வாழ்க்கையும் டிஸ்டர்ப் பண்ணாது. நீங்கள் எதிர்பார்க்குற அனைத்து சுகங்களையும் அந்த தெய்வங்கள் உங்களுக்கு மகாலட்சுமி அம்சத்தில் இருந்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். வழிபாடு எடுக்கிறவங்களுக்கு மட்டும் இது தெளிவாக புரியும். இதை வந்து பார்த்தீங்கன்னா தென் மாவட்டம் என்று சொல்லக்கூடிய தூத்துக்குடி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து எங்கள் ஏரியாக்களில் அதிகமாக எடுப்பாங்க, சரிங்களா? ஆனால் அது எடுக்காமல் இருக்கக்கூடிய குடும்பங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட 100க்கு 99% இந்த மாதிரி அமைப்பு இருக்கிறவங்க குடும்பத்துக்குள்ளே வந்து மன வாழ்க்கை டிஸ்டர்பாக இருக்கிறது, குடும்ப வாழ்க்கையில் குடும்பத்தில் வந்து துர்மரணங்கள் ஏற்படுறது, அதிர்ஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கை. எல்லா கிரகமும் வலுவாக இருக்குது, ஆனால் அதிர்ஷ்டம் இல்லையேன்னா வலுவாக இருக்கிற கிரகத்துக்கு தகுந்தாற் போல் நம்ம வாழ்க்கையை நகட்ட வேண்டும். அப்போ சுக்கிர பகவான் இறந்தவங்களை உயிர்ப்பிக்கிற மந்திரம் தெரிஞ்ச ஒரே கிரகம் சுக்கிராச்சியார் தான். அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு உச்சமாக இருக்கும்போது உங்கள் வீட்டில் இருந்து இறந்து போன சுக்கிரனை கன்னி பெண்கள் வழிபாடு உங்கள் வீட்டில் இருக்கும். அதாவது கன்னி பெண்கள் அப்படிங்கிறது பெண்கள் மட்டுமல்ல, குழந்தையாக இருந்து இறந்து போன சின்ன சின்ன குழந்தைகள், சரிங்களா? அப்பாவுடைய அக்கான்னு சொல்லக்கூடிய உறவு குழந்தையாக இருக்கும்போது இறந்து போன உறவு உங்களுக்கு அத்தை உறவாக வரும். இது பாதி. அம்மா வழியில் உள்ள அம்மாவோட தங்கச்சி குழந்தையாக இருக்கும் இறந்துட்டாங்க, அவங்க சித்தியாக வரும். இது போது பெண் தெய்வங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும். அதை நீங்கள் கெட்டியாக பிடிச்சிங்க அப்படின்னாலே வாழ்க்கையில் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். சரி, இதனுடைய விஷயத்தை வந்து நான் தெளிவாக கொடுத்துட்டேன். இதே மாதிரி ஜோதிடம் சம்பந்தப்பட்ட ஜோதிட ரகசியங்கள், ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வாழ்வியல் பரிகாரங்கள், தெய்வ வழிபாடு, இறந்தவங்க வழிபாடு, கன்னி தெய்வ வழிபாடு, அதே சமயம் மாந்தி சம்பந்தப்பட்ட பரிகாரங்கள், நட்சத்திர பரிகாரங்கள், அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட நிறைய வீடியோ என்னோடய சேனலில் கொடுத்துருக்குறேன். ப்ளே லிஸ்ட்டில் போய் பாருங்கள். உங்களுக்கு என்னென்ன விஷயத்துக்கு உங்களுக்கு விடை கிடைக்குன்னு நீங்கள் தேடுறீங்களோ எல்லாமே அங்கே இருக்குது, சரிங்களா? சேனலை வந்து பின்தொடர்ந்து பாருங்கள். சரி, முத்தாரம்மன் அனுபவம் அருள்வாக்கு ஜோதிடம் இந்த சேனலை பின்தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நான் கொடுக்குற விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்குது, மனசு திருப்தியாக இருக்குது, சரியாக இருக்குதுன்னு தெரிஞ்சுன்னா இன்னும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சரிங்களா? எல்லோருக்கும் என் அன்னை முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.